எந்த ஐடியா இருந்தாலுமே புரியுதா? அதெல்லாம் வந்து அவர் சொன்னார் அதுக்காக நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அதெல்லாம் நாங்கள் அவர் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது. அதே மாதிரி இப்போ வந்து அரசியலே தெரியல விஜய் அவர்களுக்கு. வீட்டை விட்டு வெளியே வரணும், ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து கருத்து முன் வச்சிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு அரசியல் பற்றி முழுமையாக தெரிஞ்ச ஒரு மனுஷர் தானே. கழிஞ்ச 10 வருஷமாக என்ன பண்ணார்? கழிஞ்ச 5 வருஷமாக எடுத்துக்கும் என்ன பண்ணார்? யார் மூலமாக பிரச்சனைகளுக்கு பேச்சு கொடுத்துட்டு தான் இருக்காரு, ஆதரவு கொடுத்துட்டு தானே சார் இருக்காரு அவர். அப்போ ஏன் அவரை ஊழல் கட்சின்னு சொல்கிறாங்க? இப்போ அவங்க கூட அவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் நீதிமன்றம் வரைக்கும் போய் நிரபராதின்னு நிரூபிச்சாலே என்ன வந்து நீ ஊழல்வாதி சொல்கிறியா அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அவர். ஊழலுங்கிற ஊழல் அவங்க ரத்தத்திலே கலந்தது. அது நீங்கள் எங்கே போனாலுமே அது மாறாது. புரியுதா? இங்கே தளபதியை பார்த்து வேணால் அவங்க கற்றுக்கட்டும். 5 வருஷம், அடுத்த 5 வருஷம் இந்த இயரில் வந்துருவார்ல, நம்ம தளபதி வந்துருவார்ல, 5 வருஷம் இங்கே தளபதியை பார்த்து வேணால் அவங்க கற்றுக்கட்டும். இந்த 2 வருடம் முழுமை அடைஞ்சிருச்சு. இந்த 2 வருடம் அரசியல் எப்படி பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள்? இப்போ தேர்தலை எப்படி சந்திக்க போறாரு? ரொம்ப சிறப்பான ரொம்ப சிறப்பாக யாரும் செய்யாத அளவுக்கு அவங்க இந்த 2 வருஷத்தையும் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் வந்து அவர் வெளியவே வரமாட்டாரு, எப்பயாச்சும் மாதத்துக்கு ஒரு முறை தான் வராரு அப்படின்ற கருத்தும் வந்து பரவலாக வந்துட்டு நீங்களே பார்க்குறீங்கல்ல, அவர் வந்தால் வெளியே வந்தால் என்ன நடக்குதுன்னு. இதுக்கு மேலே அவர் வரணுமா? ஆனால் இதையே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டா போய் களத்தில் நிற்கணும், நாளைக்கே ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துக்கு போய் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம நிற்கணும். இப்போ கரூருக்கு எப்படி எல்லாரும் வந்தாங்க அந்த மாதிரி வரணும். அப்போ வரணும்ல அவர் வெளியில். கண்டிப்பாக வெளியே வருவார். அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அவர் வீட்டிலே இருந்து நாங்கள் பாஸ் ஆகணும். எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவர் வீட்டிலேயே இருக்க, அவரே வீட்டிலே அவர் இருக்கட்டும். ஆமாம், அவர் வந்து வெளியே பிரச்சனை வருது அப்படின்னா அவர் வீட்டிலே இருக்கட்டும், நாங்கள் ஜெயிக்க வச்சிருவோம். அது எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவராக அந்த மாதிரி நம்ம ஏற்றுக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்க இல்லை, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் எல்லாம் பார்க்குறீங்க இல்லை, அவருக்கு வெளியே வந்தால் சரியான ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை நமக்காக அவர் வெளியே வராரு. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால அவர் வீட்டில் இருந்தாலே நாங்கள் ஜெயிக்க வச்சிருவோம். இப்போ தேர்தலில் வந்து அவர் எத்தனை சதவீதம் வாக்கு பெற்று ஜெயிப்பாருன்னு? 60% மேலே வாக்கு பெற்று தனித்து நின்றே. கண்டிப்பாக. ஆமாம். இதன் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன், யாருமே வேண்டாங்க, ஆட்சியிலையும் பங்கு அவங்களுக்கு வேண்டாம், எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் தனியாக வாங்க தளபதி, நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். ஆனால் தனியாக நின்று அப்படி ஜெயிக்க முடியுமா? ஏன்னா சீமான் அவர்களே 15 வருஷத்துக்கு மேலே இருக்காது, தனித்து தான் நிற்பேன். ஐயோ, நீங்கள் வேற அவரெல்லாம் போய் நீங்கள் அவரெல்லாம் ஒரு மனுஷனா? பச்சைவந்தி பார்த்துருக்கீங்களா? பச்சைவந்தி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பச்சைவந்தி அது சீமான் தான். புரியுதா? அவர் நீங்கள் ஒரு நாள் பேசுகிறத பாருங்கள் சூப்பராக இருக்கும், இன்னொரு நாள் பேசுகிறத பாருங்கள் நேராக திருப்பி இருக்கும்.